கன்றொன்று வாலினால்
நமஸ்தஸ்ஸே 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 நமோ நமः. எந்த தேவியானவள் விஷ்ணு மாயை என்று சொல்லக்கூடிய மாயா சுரூபாக இருக்கின்றாலோ அந்த தேவிக்கு நமஸ்காரம், அந்த தேவிக்கு நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் அந்த தேவிக்கு நமஸ்காரம். எல்லாம் வல்ல ஆணைமுக பெருமானின் திருவருளாலும் முருகப் பெருமானின் அருளாலும் அன்னை ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரி திருவருளாலும் இந்த நவராத்திரி நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நவராத்திரியிலே 3 விதங்கள் உண்டு. புரட்டாசி மாதத்திலே வரக்கூடியது சாரதா நவராத்திரி. ஆடி மாதத்திலே வந்தால் நார்த் இந்தியாவில் செய்வாங்க, ஆஷாட நவராத்திரி என்று பெயர். அதன் பின்பு பங்குனி மாதம், அதாவது சித்திரை மாதம் செய்யக்கூடியது வசந்த நவராத்திரி. இந்த 3 நவராத்திரியிலே இந்த நவராத்திரி மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் மகிஷாசுரன் என்ற அசுரன் இருந்தான். அவன் தேவர்களை அடக்கி ஆண்டி எல்லோருக்கும் பூலோகம், ஊர்லோகம், சுவர்லோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தையும் அடக்கி ஆண்டு தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவருக்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தை எல்லோரும் சேர்ந்து சிவனிடத்தை முறையிட்டார்கள். சிவபெருமான் அன்னையிடத்தை முறையிட சொன்னார். எல்லா முனிவர்களும் தேவர்களும் சேர்ந்து அன்னையிடையே முறையிட்டார்கள். அன்னையானவள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை காத்திருக்கிறேன் சொல்லி இந்த சாரதா நவராத்திரியிலே 9 தினங்கள் பஞ்சாக்னி மத்தியிலே தபஸ் செய்தார். அந்த தவம் செய்யும் போது அந்த அம்பிகைக்கு அரணாகவும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் தேவர்கள் எல்லாம் செடியாகவும் கொடியாகவும் பறவையாகவும் மிருகங்களாகவும் உருவங்களை எடுத்து அந்த காட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். தேவிக்கு அரணாகவும் தாங்களே பாதுகாத்து அந்த தேவர்கள் இருந்தார்கள். 9 நாள் முடிந்தவுடனே கடைசி நாளே விஜயதசமி. விஜயம் என்றால் வெற்றி, தசமி என்றால் 10. 10வது நாள் அம்பிகை தன்னுடைய பூர்ண சக்தியுடன் அந்த மகிஷாசுரை சம்ஹாரம் செய்து எல்லோருக்கும் அறிவுறுந்தார். அதனால் தான் இந்த சாரதா நவராத்திரியிலே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இன்று தேவியானவள் மகாலட்சுமியாக வீற்றிருக்கின்றாள். அருள் இல்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமில்லை. இந்த காலத்தில் நமக்கு இருக்கிறனால பொருள் வேணும். அந்த பொருளை கொடுக்கிறா தேவி. தேவி எப்படி இருக்குன்னா மகாலட்சுமி சுரபியாக இருந்து அதை கொடுக்குறாள். அதற்கு பிறகு சரஸ்வதி. வித்தைகள் வேணும். இந்த நாட்டியாதி செய்யக்கூடியது, சங்கீதம் பாடக்கூடியது, படிப்புகள், இதற்கெல்லாம் வித்தை என்று பெயர். அந்த வித்தையை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி. தேவியானவள் துர்க்கையாகவும் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாக இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றாள். இன்று 4வது தினம். இன்றைய நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக அமைந்தது. எல்லாமே கிருஷ்ணகாலம், கிருஷ்ணனை பற்றிய பாடல்கள் மிக மிக நன்றாக இருந்தது. எல்லாமே முதலிலே சிகிதா கிருபாகரன், கிருஷ்ணாலி ஸ்ரீ பாலமுரளி, சாரங்கி மனோரஞ்சன், லட்சுமி தயாளபதி இவர்கள் நிறுத்தியம் செய்தார்கள். மிக நன்றாக இருந்தது. யூரியா யேசுதாசன், சுவஞ்சா ஸ்ரீகாந்தா, அபிநயா வரதராஜா, சுவஞ்சா ஸ்ரீகாந்தா, யூரியா அபிநயா வரதராஜா, குமாரன் மலைக்குறை இவரெல்லாம்
மற்றும் சர்வீகான் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இவரை மிக மாணவிகளை அழகாக தயார்படுத்தியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய நாட்டியாஞ்சலி ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றது. 3 தினத்தை விட இன்றைய தினம் சிறப்பாக இருந்ததாக என மனதில் படுகிறது. ஏனென்றால் எல்லாமே கிருஷ்ணா கானங்கள், அபிநயங்கள் மிக சிறப்பாக அமைந்தது. அந்த மாணவிகளுக்கு எல்லா வல்ல அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமாகவும், வாழ்க்கையிலே வளமுறை பெற்று கல்வியிலே தேர்ச்சி பெற்று உன்னதமான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதாகவும் அம்பிகை பிரார்த்திக்கின்றோம். அவர்களுக்கு சிவாச்சாரிய சார்பாக ஆசைகளையும், ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும், அடியார்கள் சார்பாகவும், இன்றைய உபயதாரின் சார்பாகவும் நன்றியதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நவராத்திரி மூன்றாண்டில் காலை 10:30 மணிக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறும். அம்பாளை அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமாக மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறோம்.